சோ என்னுடைய யூகப்படி யாரோ அப்பதான் டிக்கியில டெட் பாடியை வச்சிருக்கணும். ஆமா, அப்போ உங்களுக்கு வேற எந்த சந்தேகமும் வரலையா? டிக்கியை ஓபன் பண்ணி பார்க்கணும்னு தோணலையா உங்களுக்கு? இல்லை சார், ஏன்னா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் டிக்கி ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஜாக்கி எடுத்தேன். நான் தான் கவனக்குறவில்லை, சரியாக மூடலன்னு நினச்சி நான் டிக்கி அழுத்தி மூடிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க டிக்கியை திறந்து ஜாக்கி எடுக்கும்போது மணி என்ன இருக்கும்? என்ன ஒரு 10, 11, 11:30 மணி இருக்கும். அப்போ 11:30 மணிக்கு டிக்கியில டெட் பாடி இல்ல. அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான். 12:30 மணிக்கு தான் டெட் பாடியை கொண்டு வந்து டிக்கியில வச்சிருக்கணும். திட்டம் போட்டுதான் உங்க கவனத்தை திசை திருப்புறதுக்காக வெளியூர்காரங்க மாதிரி வந்து அவங்க காரை ரிப்பேர்னு சொல்லி உங்களை வெளியில கூட்டு போயிருக்காங்க. என்னோட யூகப்படி டெட் பாடியை கையில தூக்கிட்டு வந்து கார்ல வச்சிருக்க முடியாது. கார்ல கொண்டு வந்து தான் வச்சிருக்கணும். நீங்க திரும்ப ஷெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா வந்து போன கார் தடையை ஏதாவது பாத்தீங்களா? எப்படிங்க வக்கீல் சார், அந்த ரோட்ல ஏகப்பட்ட வண்டிங்க வந்துட்டு போகும். இதுல நான் புதுசா வந்துட்டு போன கார் தடயத்தெல்லாம் எப்படி கவனிக்க முடியும்? ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஐ மீன், நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன சார், அதுக்கப்புறம் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ராத்திரி முழுக்க வேலை பார்த்த கலப்பில் காலையில் விடிஞ்ச உடனே நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க செல்வம். ஏன்னா பாடியை கார்ல கொண்டு வந்து தான் உங்க கார் டிக்கியில வச்சுட்டு போயிருக்கணும். சோ கிரிமினல்ஸ் ஏதாவது ஒரு தடயத்தை உங்க ஷெட்ல விட்டுட்டு போயிருக்கணும். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க, நிச்சயமா இருக்கும். ஆமாம் சார், நான் வந்து டிக்கி அழுத்தி சாத்திட்டு வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு வண்டி கிளம்புற சவுண்ட் கேட்டுச்சு சார். அந்த வண்டியை பாத்தீங்களா? நீங்க என்ன வண்டின்னு சொல்ல முடியுமா உங்களால? ஆமணி வண்டி தான் சார். வண்டி ரன்னிங்ல போன மாதிரி சத்தம் கட்டுச்சா, இல்ல ஸ்டார்ட் பண்ணி கீர் போட்டு மூவ் பண்ண மாதிரி சத்தம் கட்டுச்சா? இல்லை சார், நின்றுட்டு இருந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு மூவ் பண்ணுற சவுண்டு தான் சார். வெரி குட் செல்வம். அந்த வண்டியில இருந்து தான் டெட் பாடியை கொண்டு வந்து உங்க கார் டிக்கியில வச்சுட்டு அவங்க மூவ் பண்ணி போயிருக்கணும். சார், அறிவு, உன்னோட வியூகம் கரெக்டா இருந்தா செல்வத்தை விடுதலை பண்ணிடலாம்ல? கண்டிப்பா சார். செல்வம், நாளைக்கே நாங்க 2 பேரும் உங்க ஷெட்டுக்கு போய் ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாக்குறோம். நிச்சயமா உங்களை வெளியில எடுக்கிறோம். பாத்தீங்களா எவ்வளவு கான்பிடண்டா பேசுறாருன்னு? நீங்களும் நம்பிக்கையா இருங்க, சீக்கிரம் விடுதலை ஆயிரலாம். சரி தினா, வர செல்வம், போலாம். அறிவு, ஓகே, வர செல்வம், தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. ஏன் சரி, ஃபாரின்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எனக்கு நல்லா குணமாயிடும்ல? ஷோர் காவியா, இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல நிறைய மிரக்கல்ஸ்லாம் நடக்குது. நம்ம யூஎஸ்க்கு போனதுக்கு அப்புறமா நிச்சயமா சந்தோஷமா தான் திரும்பி வர போறோம். மற்ற கப்பல்ஸ் மாதிரி சந்தோஷமா தான் வாழ போறோம். இன்ஃபேக்ட் இத்தனை நாள் ஒன்று கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்களே என்னோட அம்மா, அவங்க வாய் அடைக்கிற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுக்க தான் போறோம். காவியா, ஐ forgot to tell you something. என்ன? உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட தான் குறை இருக்கு. எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் யூஎஸ்க்கு போறோம் அப்படின்னு உங்ககிட்ட மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே? எதுக்காக இன்னும் உண்மையை மறைக்கணும்? குறை என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிடலாமே. நோ காவியா, உன்கிட்ட குறை இருக்கிறத சொன்னா அது உங்க அப்பா அம்மாவில் தாங்கிக்க முடியாது. மனசளவில் ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு தான் கம்ப்ளீட்டாக குணமாயிடுமே. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிப்போம். நீ என்னை பற்றி சொன்ன போய் அப்படியே மெயின்டைன் பண்ணிடு ப்ளீஸ். What happened, Kavya? Why did you stop the car? Hey, why are you crying now? என் குறை வெளியே தெரியக்கூடாது, என் அப்பா அம்மா மனசு வேதனை படக்கூடாதுன்னு உங்ககிட்ட தான் குறை இருக்குன்னு உங்க மேல பழைய போட்டுக்கிறீங்களே. எத்தனை ஆம்பளைங்களுக்கு இந்த மனசு வரும்? உங்களை புருஷனை அடைய நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். Look here, Kavya. Please don't get emotional. Come on, Kavya. Husband and wife relationship பண்றது ஒருத்தர் விட்டு கொடுத்து தியாகம் பண்ணிக்கிறது தானே. Look here. இப்போ நீ ரொம்ப எமோஷனலா இருக்க. You don't have to drive the car. நான் வண்டி ஓட்டுறேன். Come.
சொல்லுங்க சுந்தர். ஆ இல்ல நான் செக் அனுப்பிட்டேன். எப்போ? ஓகே. ஆமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன். சரி. வினோத், நீ ஆபீஸ் தானே போற? ஆமாப்பா. போகும்போது என்ன இறக்கி விட்டு போயிருக்க. அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. சரிப்பா. சிவகாமி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. இதோ கொண்டு வரேங்க. அம்மா, வாம்மா. வாம்மா. அப்பா நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ள. ஹாய் வினோத். ஹலோ எப்படின்னு ஆண்டி. இருக்கீங்க? ஹலோ வாங்க அங்கிள். மாப்ள. மாப்ள உட்காருங்க உட்காருங்க. மாப்ள. இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். மா வேண்டாம்மா, இந்த காஃபி எல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். என்னம்மா காவியா, காலையில ஆபீஸ் டயத்துல அதுவும் ஆபீஸ் கூட போகாம இங்க வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? ஆமாப்பா, நாங்க ஃபாரின் போறோம். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஃபாரினுக்கா? எந்த கண்ட்ரிக்கு மாப்ள? யூஎஸ். ஓ எதுக்கு இப்ப வெளிநாட்டுக்கு போறீங்க? வேலை விஷயமாவா? இல்லம்மா, ட்ரீட்மெண்ட்காக போறோம். ட்ரீட்மெண்ட்டுக்கா? என்னோட ப்ராப்ளம் தான் உங்களுக்கு தெரியல அங்கிள். இங்கே வச்சிருக்கிற ஆப்ரேஷனை யூஎஸ்ல வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட் சொன்னான். அதான் நாளைக்கு ஃப்ளைட்டில் நாங்கள் கிளம்புறோம், சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். கடவுளே, மாப்பிள்ளை கிட்ட குறை இருக்கிறது தெரியாம இந்த ஊர் உலகம் அவங்க அம்மா முதற்கொண்டு என் பொண்ணை மலடின்னு குத்தம் சொல்றாங்களே, இதை நான் யார்கிட்ட போய் சொல்றது? எவ்வளவு நாள் தங்க வேண்டியிருக்கோம்? நீங்க எப்ப திரும்பி வருவீங்க? ஐம் நாட் ஷூர் அங்கிள். அங்கே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லா விஷயமும் தெரிய வரும். சிவராமன் சார் இருக்காரா? யாரு? ஒரு நிமிஷம் மாப்ள. வாங்க வாங்க. வணக்கம். ஆ, இடம் கட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்க. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், நீங்க வரல. அதான் போற வழி தானே, அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. கிளம்புற நேரத்துல என் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, உள்ள வாங்க. ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. ஓகே. உட்காருங்க. இவன் என் பையன் வினோத். வணக்கம் சார். இவரு என்னுடைய மாப்பிள்ளை, என்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. ஹலோ சார். ஹலோ. கிளாட் டு மீட் யூ. இவ என் பொண்ணு காவியா. இவங்களை எனக்கு நல்லா தெரியுமே. இவளை தெரியுமா? எப்படி சார், எப்படி தெரியும்? இதோ இவருக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு என் பொண்ணை கேட்டு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அப்பதான் தெரியும். என்னம்மா, என்ன தெரியல உனக்கு? அன்னைக்கு என் பொண்ணு கொஞ்சம் அதிகமா பேசிட்டா. சரி, அதை விடு. இவருக்கு வேற இடத்துல கல்யாணம் முடிச்சாச்சா? என்னம்மா காவியா, சார் என்னென்னமோ சொல்றாரு. மாப்பிள்ளையோட 2வது கல்யாணத்துக்கு நீ போய் பொண்ணு பாத்தியா? ஓ சாரி, உங்களுக்கு யாருக்கும் விஷயம் தெரியாதா? நான் தான் உளறிட்டனோ? என்ன காவியா, அப்பா கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்ல. என்ன நடந்துச்சு? அது இல்லைண்ணா, அது அது வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு. மாப்பிள்ளை கிட்ட இருக்கிற இவ்வளோ பெரிய குறை வெளியில தெரிஞ்சா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கங்கிறதுக்காக இவருக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மாவும் பிள்ளையும் திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்கெல்லாம் போனா சரிப்பட்டு வராதுன்னு தான் நம்ம பொண்ணு காவியாவை 2ஆம் கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க அனுப்பியிருக்காங்க. அப்படிதானே மாப்பிள்ளை? கொஞ்ச நாளாவே காவியா முகம் வாட்டமாவே இருந்தது. அவளை பார்க்கும்போதெல்லாம் என்னமோ ஏதோன்னு என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்ததுங்க. இப்பதானே புரியுது. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? போதும், நிறுத்துங்கம்மா. யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? உண்மை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காவ்யா, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். போதும் சரி, இதுக்கப்புறமா உண்மையை மறைக்க வேண்டாம். உண்மை என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி குறை அவர்கிட்ட இல்ல, என்கிட்ட தான் இருக்கு.
நடந்த அந்த கார் ஆக்சிடென்ட்ல நான் உயிர் பொழைச்சது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நான் வெறும் பொம்மை மாதிரி தான் அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உயிரை கொடுத்த ஆண்டவன் நான் இவருக்கு சந்தோஷத்தையும் பாரிசையும் பெத்து கொடுக்க முடியாதபடி பண்ணிட்டேன். எனக்கு ஏற்பட்ட அந்த குறை வெளியே தெரியாம தான் சந்தோஷத்தை பெருசா எடுத்துக்காம பழைய தான் மேல போட்டுக்கிட்ட தியாகி இவரு. என்னால இந்த நல்ல மனுஷனோட வாழ்க்கை வீணா போகுதுங்கிற குற்ற உணர்ச்சியில தினம் தினம் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இவரை 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கட்டாயப்படுத்தினேன். அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியுமா? பேசாம இவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சிட வேண்டியதான். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். என் காரணத்தை கொண்டோ யூ ஷுட் நாட் லீவ் திஸ் ஹவுஸ். அட் தி சேம் டைம் ரெண்டு பேரும் ஒரே வீட்ல? நோ 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 நோ. என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் இப்படி ஒரு பழிய தான் மேல போட்டுக்கிட்டு பொண்டாட்டியை காப்பாற்ற மாட்டாங்க. இப்பேற்பட்ட பெருந்தன்மையான குணம் இருக்கிற உங்களை போய் நான் சரியா புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டேன். நான் பேசின எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எங்ககிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சிட்டீங்களே மாப்பிள்ள. வெரி சாரி அங்கிள். இந்த விஷயம் உங்க யாருக்குமே தெரியாம மேனேஜ் பண்ணிடலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் எனிவே காவி எமோஷனல் எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஒரு விதத்தில் அதுவும் நல்லதுதான். அண்ட் நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்லை. யூஎஸ்க்கு போய்ட்டு திரும்பி வரும்போது ஒரு நல்ல செய்தியோடு தான் திரும்பி வருவோம். காலகாலத்தில் உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியை கொடுத்து உங்களையும் சந்தோஷப்படுத்துவோம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நோ 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 ஆண்டி, நான் எதையும் மனசில் வச்சுக்கல. அப்பவே மறந்துட்டேன். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. வரோம்ப்பா. சரிம்மா. வரோண்ணே. வாமா. சாரி சார், நான் வந்ததுனால இந்த விஷயம் உங்களுக்குலாம் தெரிஞ்சு போச்சு. நோ ப்ராப்ளம் சார். நீங்கள் சொன்னதுனால அட்லீஸ்ட் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஒரு விதத்தில் இது நல்லது தான். எனிவே இட்ஸ் கெட்டிங் லேட். நாங்கள் கிளம்புறோம். பை. சரி வாங்க மாப்ள. வரேம்மா, வரேன். தினா, அங்க பாருங்க. இந்த இடத்துல இருந்து தான் போலீஸ் பிளட் டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கணும். தினா, இங்கே இருங்க, ஏதோ வரேன்.
ஐயா அறிவு இது எதுக்குயா நமக்கு? வாங்க. என்ன பண்ண போற? அறிவு எங்கேயா போற? வாங்க சொல்றேன். என்னவோ பண்ற.